முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்ம யூனிட் 7 தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இந்த வீடியோ தான் கடைசி யூனிட் 7ஓட கடைசி பகுதி. இதோட முடிச்சுட்டு அடுத்த சாப்டர் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அந்த சாப்டருக்கான மெட்டீரியல் கொடுக்குறோம். நீங்கள் மெட்டீரியலை வெறுமனே வாங்கி வைக்கிறது முக்கியம் கிடையாது. அதில் என்ன இருக்குங்கிறத நம்ம இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி, அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி, ப்ளஸ் நம்ம சிலபஸ் என்னவோ அதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு டெஸ்ட்டும் நாம் கொடுத்துட்ருக்கோம் அப்பப்போ. ஸோ நீங்கள் இதை கிளாஸை கவனித்து அதை படித்து இந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேர்வுக்கு தயாரிக்கிறதுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். வெறுமனே நாம் கலெக்ட் பண்ணிட்டோம், வாங்கிட்டோம், அதை ஒரு தடவை படித்தோம் அப்படின்னா அதனுடைய பயன் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நான் தேர்வு அட்டன் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிற முறையில் நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு இதன் மூலமாக சொல்கிறேன். சரிங்களா? அதனால் எந்த வகுப்பு நீங்கள் எவ்வளோ பெரிய டிஆர்பி கிளாஸ் எங்கே போனாலும் அங்கே என்ன சொல்லி தருவாங்கன்னா, நீங்கள் அடிப்படையாக இதெல்லாம் கற்றுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதன் பிறகு வரக்கூடிய ஒரு கேள்வியை நாம் எந்த அளவுக்கு திறனோடு அட்டன் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் தேர்வில். எல்லாருமே ஈக்குவல் மார்க்கில் தான் நாம் போய் அட்டன் பண்ண போகிறோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எல்லாருமே படிச்சிருப்போம், எல்லோரும் ஒரே திறனோடு தான் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம். ஆனால் அங்கே யாருடைய திறமை வெளிப்படுது அப்படிங்கிறதான் அந்த தேர்வில் வெற்றியை முடிவு பண்ணும். ஸோ அதனால் நாம் ஒரு விஷயத்தை நமக்கு நிறைய நோட்ஸ் கிடச்சிருச்சு, நிறைய பண்ணுறோம், அது முக்கியம் கிடையாது. நாம் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சுருக்கிறோம், அந்த புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து ஒரு கேள்வி அப்ளை பண்ணுற மாதிரி வரும்போது நாம் எந்த அளவுக்கு திறனோடு அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தேர்வு அடிப்படையில் ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலை, ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் கண்டிப்பாக அதுக்கான தீர்வை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். மற்ற தலைப்புகளும் இதுக்கப்புறம் சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம், புரிய வச்சிடுறோம். சரிங்களா? கிளாஸ் எடுத்துறோம். ரைட். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் தலைப்பு ஐட்டம் அனாலிசிஸ், உருப்படி பகுப்பாய்வு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு அடைவு தேர்வுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த உருப்படி பகுப்பாய்வு நாம் பண்ணுவோம். இதில் முக்கியமாக உருப்படின்னா என்ன சார், ஐட்டம் அனாலிசிஸ் உருப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வினாத்தாளில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் ஒரு உருப்படி. சரிங்களா? அதுதான் நாம் சொல்கிறோம் ஐட்டம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஒரு வினாத்தாளில் இருக்க கேள்வி சரியானதா, நம்பகத்தன்மை இருக்குதா, டிஃபிகல்ட்டி லெவல் என்ன, ஓகே இந்த கேள்வியை வச்சுக்கலாமா, இல்லை இந்த கேள்வி வினாத்தாளிலேருந்து எடுத்துடலாமாங்கிறத நாம் முடிவு பண்ணுறது இந்த ஐட்டம் அனாலிசிஸ் உருப்படி பகுப்பாய்வை வச்சு தான் நாம் பண்ணுவோம். அப்போ ஒரு கேள்வியும் ஒரு உருப்படி பகுப்பாய்வு உட்படுத்தி தான் அந்த கேள்வியை நாம் வினாத்தாளில் வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதனுடைய உருப்படி பகுப்பாய்வு செய்கிறதுடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐட்டம் அனாலிசிஸ், எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டு செலக்ட் அப்ரோப்ரியேட் ஐட்டம்ஸ் ஃபார் த ஃபைனல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கேள்வி முதல்ல தயாரிக்கிறோம், அதில் இப்போ நம்ம ஒரு 50 கேள்வி இருக்கிற மாதிரி ஃபைனலாக ரெடியாக இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 60-70 கேள்விகள் அந்த ஐட்டமில் இருந்திருக்கும், அந்த ஐட்டம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வினாத்தாளில். ஸோ நாம் எப்போ ஃபைனல் பண்ணுவோம், எந்தெந்த கேள்விகளெல்லாம் பொருத்தமானதாக இல்லையோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த வினாத்தாளுக்கு பொருத்தமானதை மட்டும் நாம் வச்சுக்கிறதுக்கு பேர் தான், அதுக்காக தான் எதை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐட்டம் அனாலிசிஸை பண்ணுறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. பொருத்தமான கேள்விகளை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு தேவையில்லாததெல்லாம் அதை விட்டு நீக்கிடுறோம். அடுத்தது கேள்விகளுடைய கடினத்தன்மை, டிஃபிகல்ட்டி லெவல். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டில் எல்லா கேள்விகளும் கடினமாக இருக்கக்கூடாது. அப்போ நல்லா படிக்கிறவங்க மட்டும்தான் தேர்ச்சி பெற முடியும். எல்லா கேள்விகளும் எளிமையாக இருந்துருச்சுன்னா வகுப்பில் எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. அப்போ உண்மையான நோக்கம் அங்கே நிறைவேறாது, டெஸ்ட்டோட நோக்கம். அதே மாதிரி எல்லாமே ஆவரேஜாகவும் நம்ம செட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கேள்வியில் ஒரு வினாத்தாளில் என்னென்ன கேள்விகள் என்னென்ன லெவலில் இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஐட்டம் அனாலிசிஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் மாணவர்களில் யாரெல்லாம் திறனற்றவர்கள், திறனுடையவர்கள் அப்படின்னு பிரித்து பார்க்குறதுக்கு, இப்போ ஒரு 90% மேலே மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா திறனுள்ள மாணவர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓரளவு எப்போவுமே 35-40 இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் அதை விட ஸ்லோவாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இதை பண்ணுறோம். அதுக்கப்புறம் சில உருப்படிகளில் மாற்றங்கள் செய்திட, சில கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருப்போம், நம்ம மொத்தமாக நிறைய ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சில கேள்விகளை மாற்றம் பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணலாம். இது இப்படி கேட்குறத விட வேறு மாதிரி கேள்வி கேட்கலாங்கிறத பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு ஐட்டம் அனாலிசிஸ் பண்ணுறதுடைய நோக்கமாக இருக்குது.
நாம் ஐட்டம் அனாலிசிஸ் உருப்படி பகுப்பாய்வு பண்ணுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு வினாத்தாள் எளிய வினாக்களும் அதில் இருக்கணும், கடினமான வினாக்களும் இருக்கணும், ஆவரேஜ் கொஸ்டின்ஸும் இருக்கணும். ஸோ எந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாம் வந்து ஃபைனல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாங்கிறத உருப்படி பகுப்பாய்வு மூலமாக தான் நாம் வந்து முடிவு பண்ணுறோம். அதாவது ஒரு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஐட்டம் அனாலிசிஸ், ஒரு உருப்படி பகுப்பாய்வு பண்ணுறதுல என்னென்ன படிநிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினை வினாத்தாளை ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ப்ரீ டெஸ்ட்டு வச்சிடணும். அதாவது இப்போ நம்ம ஒரு 2,00,000 பேருக்கு இந்த தேர்வு நம்ம வைக்க போகிறோம், அடைவு தேர்வு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிளுக்கு ஒரு டெமோவுக்கு ஒரு 2,000 பேர் இந்த மாதிரி இந்த தேர்வை நடத்திடணும். நடத்திட்டு அந்த கொஸ்டின் பேப்பரில் எந்தெந்த கேள்வி வச்சுக்கலாம், எதெல்லாம் எடுத்துடலாங்கிறத நம்ம இதை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். வச்சுட்டு மதிப்பெண்களை என்ன பண்ணணும்னா, அந்த 2,000 பேருடைய மார்க்ஸையும் இறங்கு வரிசையில் எழுதணும். டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதில் மொத்த மதிப்பெண் வாங்கினவங்க எல்லாரையும் என்ன பண்ணணும்னா 2 பிரிவாக பிரிச்சுக்கணும். அதாவது 2 துணைக்குழுக்களாக பிரிச்சிடணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஹையஸ்ட் மார்க் வாங்கின 27% பேரை தனியாக எடுத்து வச்சுக்கணும், லோயஸ்ட் மார்க்ஸ் வாங்கின 27% பேரை தனியாக எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஏறத்தாழ ஈவனாக தான் வரும். ஹையஸ்ட் வாங்கினவங்களும் லோயஸ்ட் வாங்கினவங்களுடைய டோட்டல் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக தான் வரும். ஸோ பிரிச்சுக்கணும். முதல்ல 27% அதிக மதிப்பெண் வாங்கினவங்க, 27% குறைந்த மதிப்பெண் வாங்கினவங்க 2 குரூப்பாக நம்ம வந்து பிரிச்சிடறோம். பிரிச்சுட்டு கவுண்ட் பண்ணுறோம், எத்தனை பேர் ஹையஸ்ட்டு மதிப்பெண் வாங்கின குரூப்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, லோயஸ்ட்டு குரூப் வாங்கினவங்களில் எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஓரளவு ஒத்து வர்ற மாதிரி ஈவனாக தான் இந்த கால்குலேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் நாம் வந்து இதை வச்சு தான் இந்த கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கான ஃபார்முலா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்ஹெச்னா ரைட்லி ஆன்சர்டு ஹையஸ்ட்டு குரூப்பு, ஆர்எல் அப்படின்னா ரைட்லி ஆன்சர்டு லோயஸ்ட் குரூப்புங்கிறது இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பிஹெச்டி வரைக்குமே ரிசர்ச்லேயே ரிசர்ச் அனாலிசிஸ் இதிலலாம் மெத்தடாலஜிலாம் இந்த கால்குலேஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ஃபார்முலாவும் டிஃபிகல்ட்டி வேல்யூக்கும் டிஸ்கிரிமினேஷன் வேல்யூ, அதாவது வேறுபடுத்தி பார்க்குறதுக்கும் 2யுமே ஃபார்முலா போட்டு முடித்த பின்னாடி நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிடைக்கிற மதிப்பை 1 அப்படிங்கிற மதிப்புக்கு கால்குலேட் பண்ணிக்குவோம். அதாவது 1 டோட்டலாக ப்ளஸ் 1ன்னு வச்சுக்கோங்களேன். 1க்கு இப்போ நாம் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், கிரேட்டர் தென் 17.75, அதாவது 0.75க்கு மேலே இருக்கிற கேள்விகள் வந்து ரொம்ப கடினமானது, அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம், ரொம்ப நல்ல மாணவர்களால் தான் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும், லெஸ் தென் 30 அப்படின்னு வச்சுருக்கிறது வந்து ஈஸியான கேள்விகள், அப்போ எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூலில் பாஸ் மார்க் 35 வைக்கிறதோட காரணம் புரியுதா? இங்கே 35 இது ஒரு லெவலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆவரேஜ் லெவல் மாறும். சில இடத்துல 0.35 வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே இருக்கிறது ஈஸியான கொஸ்டின்ஸு. காலேஜ் லெவல்லாம் போகும்போது 0.40 0.50 அப்படிலாம் வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எளிமையான கேள்வி. ஸோ அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே வச்சுருவாங்க. அப்போ அந்த வினாத்தாள் வந்து ரிலையபிலிட்டி இல்லை, நீங்கள் வந்து எல்லாருமே எளிமையாக எழுதுகிற மாதிரி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி பிரச்சனை வந்துடும். அப்போது அந்த வினாத்தாளை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே 0.30 இருந்து 0.75 வரைக்கும் இருக்கிற லெவலில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம். மீதி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நாம் வந்து என்ன பண்ணிடலாம்னா விலக்கிடலாம். அப்போ இந்த லெவலில் வைக்கும்போது இது ஆவரேஜ் லெவல் கொஸ்டினாக இருக்கும். ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். இதில் 0.35க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருமே தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், அதுலேயும் அதிகமான மார்க் வாங்குறவங்க நல்ல படிக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள், ஓரளவு பாஸ் மட்டும் பண்ணுறாங்கன்னா ஓரளவு திறன் உடையவர்கள் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உருப்படி பகுப்பாய்வு வந்து நமக்கு நடத்துகிறோம். சரிங்களா? அடுத்த தலைப்பை நாம் பார்க்க போகிறது டூல்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட்டு, மதிப்பிடலுக்கான கருவிகள். ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படிலாம் நாம் வந்து அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு சில கருவிகள் இருக்குது, ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. இதை சரிங்களா, அதை தான் நம்ம வந்து டூல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்சர்வேஷன், உற்று நோக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்சர்வேஷன் அப்படிங்கிறது அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு பாருங்கள். அப்சர்வேஷன் இஸ் கேர்ஃபுல் அண்ட் சிஸ்டமேட்டிக் வியூவிங் ஆஃப் எ செலக்டட் சிச்சுவேஷன் அண்ட் ரெக்கார்டிங் தென் அண்ட் தேர் வாட் இஸ் பர்சீவ்டு அப்படின்னு சொல்லி, அதாவது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட
தேர்ந்தெடுக்கப்பட்ட சூழலில் நாம் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதன் மூலமாக நாம் ஒரு முடிவுக்கு வர்றது தான் வந்து உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு கவனமாக அந்த சூழ்நிலையை கையாண்டு அப்போவே பதிவு பண்ணிடணும். அதுதான் யங் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் வந்து ஈஸியாக ஸ்டூடெண்ட்டை வந்து அசஸ் பண்ணிடலாம். அவனை அப்சர்வ் பண்ணும்போது எந்த இடத்துல அவன் ரொம்ப பயப்படுறான், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், எங்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறான், எந்த இடத்துல அவன் வந்து அவனுடைய சிம்டம்ஸை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அவனுடைய பேச்சு குளர்றதா இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதா, இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நகம் கடிக்கிறான், பதட்டத்தில் இருக்கான் அப்படிங்கிறது அவனுடைய நடத்தையில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நாம் அப்சர்வேஷன் மூலமாக ஒரு மாணவர்கள்கிட்ட இருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன், ஒரு நல்ல ஒரு உற்றுநோக்கலுடைய பண்புகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து உடலியல் மற்றும் மனவியல் செயல்பாடை வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உற்றுநோக்கல் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது செலக்டிவ் அண்டு பர்பஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தேர்ந்தெடுத்த பயன் அடிப்படையிலானது. நாம் ஒரு பர்டிகுலராக எதுக்காக இந்த அப்சர்வேஷனை நடத்துகிறோம் அப்படிங்கிறத நாம் வந்து பண்ணிடலாம். பயன் அடிப்படையில் இருந்ததுன்னா நம்ம என்ன காரணத்துக்காக அதை பண்ணுறோங்கிறதும் நமக்கு தெரியும். அதனால் இது. அடுத்தது குறிப்பிடத்தக்க நிகழ்வுக்கானது. நம்ம எல்லா டைமும் அவனை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அவன் மேலே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, இவன் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கிறப்ப மட்டும் இந்த மாதிரி ஒரு அவனுடைய நடவடிக்கை இப்படி இருக்குது, இதை மட்டும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறதான் வந்து குறிப்பிடத்தக்க நிகழ்வுக்கானது. அதே மாதிரி இம்மீடியட் ரெக்கார்டு. சரிங்களா? உடனடியாக நாம் பதிவு பண்ணுவோம். அந்த நிகழ்வு நடக்கும்போதே அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுதான். அடுத்து சோதி தெரியலாம். இப்போ அன்னைக்கு பாருங்கள், கூட்டத்தோடு இருக்கப்போ இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதே மாதிரியே திரும்ப அவன் அதே சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் வெரிஃபை பண்ணிக்க முடியும் நம்மளால். அதுதான் இங்கே சொல்கிறோம். அதுக்கப்புறம் இவனை வந்து ஒரு கண்ட்ரோல்டு சிச்சுவேஷனில் ஒரு வகுப்பறையிலே எங்கேயோ உட்கார வச்சு நம்ம பண்ணுறதில்ல. அவனுடைய இயற்கையான சூழலில் அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத நாம் தெரிஞ்சோ தெரியாமல் இருந்தோ எப்படி வேணாலும் அவனை நாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதுதான் இயற்கையான சூழலில் அவனுடைய நடத்தையை நாம் வந்து அளக்கிறோம். அடுத்தது குறிப்பிடத்தக்க அம்சங்களை, ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் ஆஃப் இதை வந்துட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு அவன் வந்து பசங்களோட சேர்ந்தும் போது ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிறான், எல்லாரு கூடவும் பிரச்சனை பண்ணுறான், தனியாக இருக்கப்போ அமைதியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லும்போது குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன, அவன் எப்போல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கிறத மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த அப்சர்வேஷன் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது உற்றுநோக்கப்படுவருடைய உண்மையான நடத்தை என்னன்னு நம்ம அப்சர்வ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். சரிங்களா? அவர் அந்த பிளேஸில், ஏன்னா நிறைய பேர் நம்ம ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பசங்களும் அதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வீட்டில் இருக்கப்போ அமைதியாக இருப்பான், ஆனால் வெளியே அவன் நடவடிக்கை வந்து வேறு மாதிரி இருக்கும் பசங்களோட சேர்ந்து இருக்கும்போது. ஸோ அதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அப்சர்வேஷன் வந்து பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அடுத்த மெத்தட் வந்து நாம் பார்க்குறது வந்து இன்டர்வியூ, நேர்காணல் அப்படின்னு சொல்கிறோம். நேர்காணல்னால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நாம் நேரடியாக ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட போய் கேள்விகளை கேட்டு அவருடைய பிஹேவியர் நாம் கேட்கும் பொழுது எப்படி இருக்குமோ அது எல்லாத்தையும் பதிவு பண்ணி அதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வர்றது வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டர்வியூலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு கேள்வி அவன்கிட்ட கேட்டு ஒரு டீச்சர் கேட்குறாங்க, நீ ஏன் அந்த டைமில் இப்படி பண்ணேன்னும் போது அவனுடைய பதில் எந்த அளவுக்கு வருது, அவன் நேராக இருந்து பதில் சொல்கிறானா, பதட்டமாகறானா, நம்ம கேள்வி கேட்கும்போது ஒரு பொய்யை மறைக்கிறானா அப்படிங்கிறது அவனுடைய பிஹேவியர் மூலமாக நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இதுதான் வந்து நேர்காணல் மூலமாக ஒரு மாணவனை நம்ம மதிப்பிடல் செய்யலாம். ஸோ அதில் என்னென்ன முறை இருக்குது நேர்காணலில் அப்படின்னு பார்க்கும்போது, முறைப்படுத்தப்பட்ட நேர்காணல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம் வந்து தயாரிச்சிருவோம். தயாரித்து அவங்கக்கிட்ட என்ன பண்ணிடுவோன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கேள்வியை நாம் வந்துட்டு கேட்போம். கேட்டு ஒருத்தருக்கும் இன்னொருத்தரும் எப்படி பதில் சொல்கிறாருங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க நமக்கு பயன்படுது. ஸோ அது வந்து முறைப்படுத்தப்பட்ட நேர்காணல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து ஸ்ட்ரக்சர்டு, அடுத்தது வந்து செமி ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்கிறோம், அரை முறைப்படுத்தப்பட்ட நேர்காணல் அப்படின்ட்டு. இதில் என்ன சொல்கிறோம்னா, ஏற்கனவே கேள்வி தயாரித்து கொடுத்துருவோம், ஆனால் அது கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி அவர் சொல்கிற பதிலிருந்து புதுசாக சில கேள்விகள் வரலாம். அப்படி நாம் திடீர்னு இடையில கேள்விகளும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த செமி ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறோம். பிளான்டாக பண்ணோம்னா ஸ்ட்ரக்சர்டு, அதில் மட்டும் இருக்கிற கேள்வி மட்டும் கேட்டால், இடையில தோன்ற கேள்வியும் சேர்த்து கேட்டோம்னா நம்ம வந்து செமி ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது முறைப்படுத்தப்படாத நேர்காணல், அன்ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னும் போது இது என்ன ஆகுது அப்படின்னா, கேள்வி முன்னாடி தயாரிக்கப்படாமல் அன்னைக்கு நடக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி, இப்போ திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடக்கிற இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல அவரை பேட்டி காண வேண்டிய அவசியம் இருக்குன்னும் போது அப்போ திடீர்னு கேள்வி கேட்போம். இப்போ ஒரு பையனே ஒரு ப்ராப்ளமில் ஸ்கூலில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல கேள்வி கேட்கும்போது நாம் பிளான் பண்ணி கேட்க முடியாது, என்ன நடந்துச்சு அப்படின்னு டக்குன்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அடுத்து நாம் ஃபாலோ பண்ணுற டூல் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஒரு டூல். இது என்ன அப்படின்னா, போர்ட்ஃபோலியோங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரெக்கார்ட் நாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஒரு டைரியோ இல்லைனா ஒரு ஃபைல் நாம் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அந்த ஃபைலில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அந்த மாணவனுடைய அகடமிக் என்னென்ன டீட்டெயில் மட்டும் இல்லாமல் அவனுடைய எக்ஸ்ட்ரா திறமைகள் எல்லாமே, அவனுடைய ஸ்கில் எந்த பக்கம் இருக்குது, அவனை எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறான், அவனுடைய மனப்பான்மை எதில் அதிகமாக இருக்குது, சப்ஜெக்ட் ஏரியா வந்து எதில் ஸ்பெஷலைஸ்டாக அவன் இருக்கிறான், ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கூலில் அவனுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் ஒரே ரெக்கார்டில் நாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற டூல். இதன் மூலமாக மாணவரை வந்து நம்ம அசஸ் பண்ணலாம். அவனுடைய இப்போ நம்ம ஒரு பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணும்போது அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு மாணவனை வந்து நாம் மதிப்பிட முடியும். ஸோ அதுக்கு பயன்படுத்துகிறது தான் போர்ட்ஃபோலியோ டூலு. இதன் மூலமாக டீச்சருக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய அவனை பற்றின தகவல் கிடைக்குது, யாராவது புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கும் கிடைக்குது, பேரண்ட்ஸுக்கும் அவனை பற்றின ஒரு ப்ராக்ரஸ் வந்து முன்னேற்றம் வந்து தெரியுது. ஸ்டூடெண்ட்டு தன்னைத்தானே மதிப்பிடுறதுக்கும் அவனையே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். சரி, நாம் இந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம், போன எக்ஸாம் இப்படி, போன தடவை ஸ்போர்ட்ஸில் இது பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஸ்கில் இப்போ குறைஞ்சி போச்சு, ஆர்வம் அங்கே போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் மாணவன் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்குது. அடுத்தது நாம் பார்க்குறது வந்து ரூப்ரிக்ஸ், தர அளவுகோல் இல்லைனா மதிப்பீட்டு அளவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்கோரிங் கைடு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மாணவருக்கும் நாம் வந்து இந்த அளவுக்கு மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படிங்கிறது, இந்தந்த விஷயத்துக்கு இன்னென்ன மதிப்பெண்கள் கொடுக்கலாம்னு நாம் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு வந்து மதிப்பெண் கொடுக்கறது வந்து ரூப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு மாணவருடைய அவனுடைய ஜெனரேட்டட் ப்ராடக்ட் இல்லைனா ஜெனரேட்டட் பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நாம் வந்து அளக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது. உதாரணத்துக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க இந்த ரூப்ரிக்ஸை அப்படின்னு பார்க்கும்போது, நாம் இப்போ ஒரு கட்டுரை எழுதுகிற போட்டி ஒன்றும் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டுரை எழுதுகிற போட்டியில் நாம் எப்படிலாம் மதிப்பிடுவோம்? ஒரு கட்டுரையை நல்ல கட்டுரைன்னு எப்படி தேர்ந்தெடுப்போம்? எழுத்து நல்லா இருக்கா, கட்டுரைக்கான கருத்துக்கள் நல்லா இருக்கா, ப்ரெசன்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு மாணவனை நாம் வந்து ரூப்ரிக்ஸை வச்சு மதிப்பிடும்போது ஒன்றுக்கும் ஒரு ரேட்டிங் ஸ்கேலை கொடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ ஸ்டார் கொடுக்குற மாதிரி, இப்போ நம்ம ஒரு பொருட்களுக்கு 3 ஸ்டாரு 4 ஸ்டாரு அப்படிலாம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி மாணவருடைய நடத்தைக்கு ஒவ்வொரு நடத்தைக்கும் எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலான்னு நாம் ஒரு அளவுகோல் வச்சுக்கிட்டு அதன்படி மாணவனை அசஸ் பண்ணுறது வந்து ரூப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த டூல் நாம் பார்க்குறது வந்து பேர் ரிவ்யூ, அதாவது சக மதிப்பாய்வு அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். அது என்ன சார் பேர் ரிவ்யூ அப்படின்னா, இப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல பேச்சாளர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த பேச்சாளர் எந்த அளவுக்கு திறனுடையவர், எந்த அளவுக்கு நல்லா பேசுவார்னு யார் முடிவு பண்ணுவாங்க? இன்னொரு சிறந்த பேச்சாளர் தானே முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே துறையில் சிறந்த ஒருத்தரை வச்சுட்டு இன்னொருத்தரை வந்து மதிப்பிடுறது தான் வந்து பியர் ரிவ்யூ அப்படின்னு நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பியர் ரிவ்யூ யார்? அவனுடைய கூட படிக்கக்கூடிய மாணவர்கள், அவனோட ஒத்த வந்து அனுபவம் உடையவர்கள், அவனோட ஒரே மாதிரியான விருப்பம் கொண்டவர்கள், இவங்கள்லாம் சேர்ந்து அந்த அவங்கக்கிட்ட இருந்து இவனை பற்றின ஒரு மதிப்பாய்வை வந்து கேட்டு வாங்கிக்கிறதுக்கு பேர், அசஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் வந்து பியர் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு புத்தகம் நல்ல புத்தகம்னு யார் சொல்லுவாங்க? ஒரு எழுத்தாளர் நல்ல எழுத்தாளர்னு இன்னொரு எழுத்தாளர் சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே சக இருக்கக்கூடிய மாணவரோ இல்லை ஒரு சக நண்பரோ சக தோழரோ இவங்க எல்லாரும் ஒருத்தர் மதிப்பிடுறது வந்து பியர் ரிவ்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நாம் அடுத்து பார்க்குறது வந்து செக்லிஸ்ட், சரிபார்ப்பு பட்டியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செக்லிஸ்ட்டு சரிபார்ப்பு பட்டியல்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாம் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இதை எளிமையாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் ஒரு டூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன ரெடி பண்ணணும்னு நாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு டிக் பண்ணிக்கிட்டே வருவோம் இல்லையா? சாப்பாடு எடுத்துக்கிட்டோம், தண்ணி எடுத்துக்கிட்டோம், வேண்டுமான அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம், எல்லா ட்ரெஸ்ஸு போர்வை எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு டிக் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்கூலில் ஒரு செக்லிஸ்ட் வச்சுட்டு அந்த மாணவனுக்கு அவனுடைய நடத்தை, அறிவு, எந்த அளவுக்கு அவன் வந்து அவனுடைய பண்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து நாம் டிக் பண்ணிக்கிறதுக்கு பேர் செக்லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இதை வச்சு அந்த மாணவனுடைய ஒட்டுமொத்த மதிப்பீடை நாம் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டாக வராமல் கரெக்டாக வந்துடுறானா ஒரு டிக்கு. சரிங்களா? அடுத்தது எல்லா பாடங்கள்லையும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் வகுப்பில் உட்காந்துருக்கானா ஒரு டிக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நிறைய நடவடிக்கை இருக்கும். அது எல்லாத்தையும் சரிபார்த்து அவனுக்கு டிக்கு போட்டு அந்த மதிப்பெண் போட்டு அதை அடிப்படையாக வச்சு அவனை அசஸ் பண்ணுறது வந்து செக்லிஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது அசஸ் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற இன்னொரு முறை வந்து ரேட்டிங் ஸ்கேல், மதிப்பீட்டு அளவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை, எளிமையாக நாம் புரிஞ்சுக்கலாம்.
இப்போ நாம் ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குகிறோம்னா அதுக்கு ரேட்டு தராங்க, ரேட்டிங்ஸ் தர சொல்லுவாங்க. 3 ஸ்டார் கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு 5 ஸ்டார் கொடுங்க. ஒரு ஃபுட் டெலிவரி வர்றாரு, நமக்கு ஃபுட் டெலிவரி கொடுத்துட்டு எனக்கு ஒரு 5 ஸ்டார் கொடுங்க சார், எனக்கு எதாவது யூஸ் ஆகும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒருத்தருடைய திறமை ஒரு எந்த அளவுக்கு இருக்குது, இல்லைனா ஒரு பொருளுடைய குவாலிட்டி தரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாம் வகைப்படுத்துறதுக்கு இந்த ரேட்டிங் ஸ்கேலை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதை வந்து இதில் நிறைய பல வடிவங்கள் இருக்குது. வெறுமனே ஃபஸ்ட்டு வந்து லிக்கர்ட் அளவுகோல், அதாவது லைக்கர்ட்டுன்னு சொல்லுவோம், லிக்கர்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 5 பாயிண்ட் டு 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். இது எப்படின்னா வெறும் ஸ்டார் கூட கொடுக்கலாம், இல்லைனா 1, 2, 3, 4, 5ன்னு மதிப்பெண் கொடுக்கலாம், இல்லைனா நெகட்டிவில் -1, -2, -3ன்னு கொடுக்கலாம். மொத்தம் 5 மதிப்பு இருக்கிறது வந்து 5, இல்லைனா 7 இருக்கிறது வந்து லிக்கர்ட் அளவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருடைய நடவடிக்கை நல்லா இருந்ததுன்னா 5 கொடுப்போம், எக்ஸலண்ட்டு, இல்லைனா ஆவரேஜு, இல்லைனா பிலோ ஆவரேஜு, புவர் அப்படிங்கிற மாதிரி நாம் பிரித்து சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது வரைகலை அளவுகோல். இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை நம்ம சொல்கிறது. இப்போ நாம் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங்ஸு, அப்புறம் இந்த ஸ்மைலி மாதிரி கொடுப்போம் இல்லையா? நல்லா இருந்ததுன்னா சிரிக்கிற மாதிரி ஸ்மைலி, இதாக இருந்ததுன்னா க்ரை பண்ணுற மாதிரி ஸ்மைலிலாம் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வரைகலை அளவுகோலில் வந்துடும். அடுத்தது நடத்தை அடிப்படையிலான மதிப்பீட்டு அளவுகோல். அதுக்கு வந்து ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, பார்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. பிஹேவியரலி ஆங்கர்டு ரேட்டிங் ஸ்கோல் அப்படின்னு ஸ்கேல் அப்படின்னு நடத்தையை அடிப்படையாக வச்சு நாம் பண்ணுறது வந்து அதுக்கு பயன்படுத்துகிற ஸ்கேலு. எண் அளவுகோல், நியூமரிக்கல் ரேட்டிங் ஸ்கேல். நம்ம நம்பர் கொடுப்போம் இல்லையா? இப்போ திரைப்படங்களுக்கெல்லாம் மதிப்பெண் கொடுக்க சொல்லுவோம். இந்த படத்தில் 10க்கு உங்களுடைய மதிப்பெண் என்ன, இந்த நபருக்கு 10க்கு நீங்கள் எவ்வளோ % தருவீங்க அப்படின்னு, எத்தனை மார்க் தருவீங்கன்னு கேட்போம். இப்போ நம்ம 10க்கு 8, 7, 9, 10க்கு 10, இல்லை 7.5 அப்படிலாம் நம்ம தர்றது வந்து எண் அளவுகோலில் கொடுக்குறது. ஸோ இதுதான் வந்து அசஸ்மெண்ட்டோட கடைசி பகுதி. ஸோ இதோட யூனிட் 7 நம்ம டோட்டலாக நாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லா டாப்பிக்கும் நம்ம எடுத்துட்டோம். இதே மாதிரி அடுத்தது வந்து யூனிட் 8 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் நாம் சந்திப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். முதல்ல ஒரு சைக்காலஜி நீங்கள் படிக்கும் பொழுது கான்செப்டை நல்ல விதமாக புரிஞ்சுட்டு படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேர்வுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.